காதலிக்க நேரமில்லை படம் பார்த்தேன். சாரி, இந்த மாதிரிலாம் படம் பார்த்தா எனக்கு ரிவ்யூ பண்றது கூட நேரம் இல்லை. படம் எனக்கு இந்த என்ன ஜானர்ல எடுத்துட்டு போனாங்களோ எனக்கு பர்சனலா பிடிக்கவே இல்லை. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. சிங்கிள் பேரண்டிங் ரொம்ப கஷ்டம். இந்த காலத்து மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல எல்லாருக்கும் ஒரு ரொம்ப வித்தியாசமான கண்டோட்டம் இருக்கு. எஸ்பெஷலி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். நம்ம இயற்கைக்கு அகைன்ஸ்டா போகவே கூடாதுங்க. அதாவது கடவுளோட படைப்புல அருமையா மேனு உமன் கிரியேஷன்லாம் இப்படிதான் இருக்கணும்ங்கிறது கடவுள் அமைப்புல கொடுத்திருக்கும் போது இப்ப எல்லாமே ஐவிஎஃப், சரகசி, ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இந்த காலத்துக்கு பொருந்தாத ஒரு விஷயம். ஆக்சுவலா மாடர்ன் லைஃப் ஸ்டைல் சோ ஃபாஸ்ட். சரி, நான் இந்த ஒரு படத்துல உங்களுக்கு ரொம்ப ஒரு அனாலிசிஸ் ரிவ்யூ சொல்றேன். உங்க இதுக்கு சமயோஜ புத்திக்கு இது எட்டிதுன்னா படம் ஏன் இப்படி இருக்க கூடாதுங்கிறத நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஒரு கிளினிக்கு போறதுக்கு டைம் இருக்கு, ஃபார்ம் ஃபில் பண்ணி தரதுக்கு டைம் இருக்கு. ஆனா அந்த பாண்டிங், பர்சனல் பாண்டிங் டைம் இல்லைன்னா மாடர்ன் கப்பிள்ஸ் லவ் பண்ண வேண்டாம். நீங்க உங்களோட இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைலே மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ நம்ம சினி இண்டஸ்ட்ரியில பார்த்தோம், நிறைய லீடிங் ஹீரோயின்ஸ் சரகசி தான் அடாப்ட் பண்ணாங்க. அதாவது வேற சில்ட்ரன் அடாப்ட் பண்ணிட்டாங்க ஐவிஎஃப் மெத்தட்லயோ இதுலயோ. இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் திங் இந்த ரொம்ப ஃபூலிஷ் சீன் இந்த காதலிக்க நேரம் இல்லையில நித்யா மேனன் மாதிரி நிறைய மதர்ஸ் இருக்காங்களா, அந்த கிளினிக்ல படுத்துட்டு இருக்காங்களா. ஆல் ஆஃப் சடன் பார்த்தா ஐயோ இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு அவங்களுக்கு தாட் வருதா. நல்ல காலம் அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்த உடனே ஐயோ இந்த குழந்தையோட அம்மா யாருன்னு கேட்டுதாங்க வச்சுக்கோங்களேன். அந்த படம் தென் அண்டர் அப்பீட். ஐயோ இந்த குழந்தைக்கு அம்மா யாரு, நல்ல காலம் அவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கல. காதலிக்க நேரம் இல்லை. இவரு மிஸ்டர் ரவி மோகன், நானுமே ஒரு பழைய பேர்ல சொல்ல மாட்டேன். மிஸ்டர் ரவி மோகனுக்கு இவங்களோட பிரசன்டேஷன் கேட்டுட்டு எப்படி இம்ப்ரெஸ் ஆனாரு. அப்ப அவருக்குள்ள லவ் வந்தது, லவ்ஸ் ஃபீலிங்ஸ் அப்படின்னா ரெண்டு பக்கமும் இருக்கணும். இதுல காதலிக்க நேரம் இல்லை, ஆனா அவங்களோட பிரசன்டேஷன் பாக்குறதுக்கு நேரம் இருக்கு. ஃபர்டிலிட்டி கிளினிக்ல போய் 3 பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரதுக்கு நேரம் இருக்கு. ஹோட்டல்ல உட்காந்து ஒன்னா பேசுறதுக்கு நேரம் இருக்கு. ஆனா அமெரிக்கா போறோம், அதுக்கு மேலே குழந்தை வேணும். ரஜினி சொல்ற டைலாக் ஒருத்தரை எழுந்து நிக்கவே வைக்கலையா, அவனுக்கு 10 புள்ள கேக்குதான். என்ன கான்செப்ட் இந்த படம், என்ன சொல்ல வராங்க? காதலிக்க நேரம் இல்லைன்னு இது பண்றது போல பேசாம படத்தை பிகினிங்ல மேட்டர் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு முடிச்சிருக்கலாம். இந்த தீப்லாம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இப்படி அப்பீல் ஆகும்ட்டு எதை நம்பி படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரிஜினல் படம் என்ன படம் தெரியுமா? காதலிக்க நேரம் இல்லை. ஐ திங்க் இவர் நாகேஷ்லாம் ஆக்ட் பண்ணது, ரவிச்சந்திரன்லாம். இந்த படத்துல இந்த வினய கேயா காமிச்சிருக்காங்களே. இந்த கே எல்பிஜிடி தீம் பா ரஞ்சித் ஒரு படம் எடுத்தாரு, நட்சத்திரம் நகருகின்றது அப்படின்னு. நட்சத்திரம் நகருகின்றது, அது ரஜினி சாரு அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணாரு. மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு சில அது ஒத்து வரலனா ப்ளீஸ் டோன்ட் பிளான் ஃபார் சில்ட்ரன் பை ஐவிஎஃப், சரகசி என்ன ஆனாலும் சரி அந்த பாண்ட் வராது. ஐவிஎஃப்ங்கிறது என்ன, யார் அப்பானே தெரியாது, அன்னோன் டோனர். அப்போ தமிழ்ல கிண்டல் பண்ணி சொல்ல ஒருத்தர் திட்டணும்னா டாஷ் பையன்னு சொல்ல மாட்டாங்க, விருந்தாளிக்கு பிறந்தவன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பசங்க விருந்தாளிக்கு பிறந்தவங்களா? இப்போ அந்த காலத்துல ஒரு 50-60 இயர்ஸ் பேக் சிசேரியன்கிறதே கேள்விப்பட்டதில்லை. நல்ல சுபப்பிரசவம்ல தாயும் சேயும் நலமே. இன்னைக்கு எங்கெங்க ஓடுது இந்த உலகம்? அதாவது காதலிக்க நேரம் இல்லை, கம்ப்யூட்டர் பார்க்க நேரம் இல்லை, ஃபார்ம் ஃபில் பண்ண நேரம் இல்லை, மேட்ரிமோனியல் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, வேலையிலேயே நேரம் இல்லைன்னா என்ன டாஷ நீங்க புடுங்கிட்டு இருக்கீங்க? காதலிக்க கூட நேரம் இல்லைன்னா என்ன டாஷ புடுங்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் என்ன அவ்வளோ பக்கா ப்ரொஃபஷனல்ஸா? 24 ஹவர்ஸ் உங்க வேலையில தான் ஈடுபாடா? இல்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இல்ல டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்சி ஓத்துட்டு போகும்போது நீங்க அங்க இருக்க போறீங்களா? என்ன ஸ்டூபிட் கான்செப்ட். அதாவது எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு இப்ப வர படத்தை திட்டி நாங்க டயர்ட் ஆயிட்டோம். இனிமே எங்க கிட்ட திட்டுறதுக்கு திராணி இல்லை, சக்தி இல்லை. ஆஃப் பீட் தீம் ஆடியன்ஸ் கொடுக்குறோம், ஆஃப் பீட் தீம் கொடுக்குறோம் நினைச்சு இது மாதிரி கேவலமா அபத்தமா கொடுத்த டைட்டிலுக்கும் படத்துல ஓட்டுறதுக்கும் சம்பந்தம் இல்ல. சாரி டு சே திஸ். அந்த காலத்துல சொல்லுவாங்க இந்த மலையாள மூவிஸ்லாம் சாஃப்ட் ரோன்லாம் நிறைய பேர் பிடிக்கும். வெளியில ஓட்டுற போஸ்டர் ஒண்ணா, உள்ள ஓடுற படம் இன்னொன்னா. அது மாதிரிதான் இருக்கு இந்த படத்துக்கு கொடுத்த டைட்டிலும். சம்பந்தம் இல்லாம காதலிக்க நேரம் இல்லை, மேரேஜ் பண்ண நேரம் இல்லை, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண நேரம் இல்லை, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு நேரம் இல்லை, அனஸ்தீசியாக்கு நேரம் இல்லை. ஏதாவது ஒரு டைட்டில் பொருந்திருக்கும். காதல் சொல்லிட்டு இங்க வர மெஜாரிட்டி ஆஃப் த தமிழ் மூவிஸ்ல அந்த லவ், ஸ்பார்க், கெமிஸ்ட்ரி
அந்த எலமெண்டே மிஸ்ஸிங். சோ இந்த படம் வந்து அதாவது வந்து ஒருத்தருக்கு பிபி கண்டினியூஸா கொடுத்துட்டு ஏத்திட்டு இருக்கலாம் ட்ரிப்ஸ். இப்ப பார்த்து வந்து ஒரு 15-20 தமிழ் படங்கள்ல கை விட்டு விரல் எண்ணி இருக்கக்கூடியது 2 இல்ல 3 அவ்வளவுதான். மத்த 17 out of 20, 22 out of 25 idiotic flops. இதுல காதலிக்க நேரமில்லை, தயவு செய்து மாதிரி படம் பார்க்க நேரமில்லை போஸ்டர் போட்டு வெள்ள ஓட்டிடுங்க. இல்ல பேசாம ஓடிடில ஆப்ஷன் கொடுத்துங்க. பாக்குறோம் பார்க்காதோம் போறோம். ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் டைம். டைம்ங்கிறது திருப்பி கிடைக்காது. செம்ம காண்டாயிட்டேன் இன்னைக்கு. நான் கொஞ்சம் இந்த வெதர்னால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், கத்த முடியல, கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுருப்பேன். காதலிக்க நேரம் இல்லையா? எனக்கு கூட இது கூட நேரம் இல்லை, இதுக்கு நேரம் இல்லை. நேற்று போய் நான் பண்ணிட்டு வரல, ஒரு அப்பியரன்ஸுக்கு டீசெண்டா இருக்கணும், இது பண்ணல, டெய்லி டாய்லெட் போல. காதலிக்க நேரம் இல்லையா?